காலத்தில் ஒரு நாட்டை ஒருத்தர் அருமையாக அரசாட்சி செஞ்சுட்டு வந்தார். அந்த அரசருக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அப்புறம் அமைச்சர் கூப்பிட்டு இந்த மாதிரி தன்னுடைய சந்தேகத்தை கேட்குறாரு. அதாவது 3 விதமான கேள்விகள் அவருக்கு தோணி இருக்குது. என்னென்னா அப்படின்னா, கடலை காட்டிலும் மிகப்பெரியது எது, மலையை காட்டிலும் பெரியது எது, இந்த உலகை காட்டிலும் பெரியது எது அப்படின்னு சொல்லி போட்டு இந்த 3 கேள்வியில் அமைச்சர் பார்த்து கேட்குறாரு. அமைச்சர் டக்குன்னு தெரியலீங்களே அப்படின்னு சொல்லி போட்டு சொல்கிறாரு. நீங்கள் இந்த 3 கேள்விக்கு பதில் சொல்லிங்கன்னா நீங்கள் இனிமேல் அரசவைக்கே வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லிட்டாரு. அமைச்சருக்கு என்ன சொல்கிறதே தெரில. சோகத்தோடு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனதையும் ரொம்ப சோகமாக்கிறத பார்த்து அவருடைய பையன், குட்டி பையன் பார்த்துட்டு இந்த மாதிரி அமைச்சர் நடந்தது சொல்கிறாரு. அவங்க வீட்டுக்காரமாக கிட்ட பையனில் சொல்கிறாரு. அப்போ இவ்வளோ தானே கேள்வி, இதுக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட ஒரு பையன் என்ன பண்ணுறான், அந்த பையன் அதாவது அமைச்சரோட பையன் சொல்கிறா. அப்படி சரின்னு சொல்லி போய் மறுநாள் காலையில் அரசை பார்க்குறக்கோசரம் பதில் சொல்கிறதுக்காக தன்னுடைய பையனை கூட்டிகிட்டு அமைச்சர் போகிறாரு. அரசர்கிட்ட போனதையுமே அந்த பையன்கிட்ட அரசர் கேட்குறாரு. அதாவது மலையை விட பெரியதுன்னு சொல்லி கேட்காண்டி அந்த பையன் அழகாக பதில் சொல்கிறான். என்னென்னா, இந்த உலகத்திலேயே மிகவும் அடக்கத்துடனும் பணிவுடனும் நடந்து கொள்வன் எவனோ அவனுடைய தோற்றமே மிகவும், அதாவது மலையை விட பெரியது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அரசருக்கு ரொம்ப ஆச்சரியம் போச்சு. இருந்தாலும் 2வது கேள்வி கேட்குறாரு. என்னென்னா, இந்த கடல் இருக்குது இல்லையா, கடலை விட பெரியது எது அப்படின்னு சொல்லி கூட அந்த பையன்கிட்ட கேட்காண்டி அந்த பையன் சொல்கிறான். ஒருத்தர் எந்த ஒரு பயனையுமே எதிர்பார்க்காம நமக்கு உதவி செஞ்சார்னா அந்த உதவி கடலை விட பெரியது அப்படின்னு சொல்லி கூட அந்த பையன் சொல்கிறான். அடுத்தது 3வது கேள்வி கேட்குறாரு. இந்த உலகத்தை விட ரொம்ப பெருசு எது அப்படின்னு சொல்லி போட்டு கேட்காட்டி அதுக்கு அந்த சின்ன பையன் சொல்கிறான், ஒரு மனிதர் இன்னொருத்தருக்கு செய்யக்கூடிய உதவியானது, அதாவது கால நேரம் அறிஞ்சு சரியான நேரத்தில் செய்யக்கூடிய உதவி இந்த உலகத்தை விட மிகப்பெரியது அப்படின்னு சொல்லி போட்டு அந்த பையன் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த பதில்கள்லாம் நான் என்னோட அறிவில் உதித்ததல்ல, இது திருக்குறளையே சொல்லியிருக்கார் அரசே, அப்பேற்பட்ட பதில்கள் தான் இது அப்படின்னு சொல்லி போட்டு அந்த பையன் சொல்கிறேன். அரசர் அவங்கள பாராட்டி பரிசு கொடுத்து அனுப்புகிறாரா. கதை கேட்ட உள்ளங்களுக்கு மிக்க நன்றி.